ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 2 விடுது நீங்கள் பார்க்க போகிறீங்க. டே 2ல் நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் எம்டி ஸ்டமக்கில் நான் வந்துட்டு வெயிட் செக் பண்ணிடுறேன். வெயிட் செக் பண்ணுறது வந்துட்டு நம்ம டெய்லிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸு இந்த மாதிரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு அது ஒரு ஆர்வமாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்குறது ஒரு ஆர்வமாக இருக்கும். வெயிட் குறையலை அப்படின்னா டயட், அதாவது அந்த ஃபுட்டு நடத்துகிற ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் நான் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால தான் நான் வெயிட் வந்துட்டு டெய்லி செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காலையில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் ஹனி லெமன் இது குடிச்சிடுறேன், ஜூஸ் குடிச்சிடுறேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே செட் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இது குடித்தா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா காலையில் டீ குடித்தே பழக்கம் ஆனவங்க வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு அந்த ஸ்வீட்னஸ்ஸு, இந்த மில்கோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால் அது நம்ம சுத்தமாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக நல்லாயிருக்கும். ஸோ காலையில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 11 to 11:30க்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். 11:30 to 11:45 வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ்னால் சிப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்போவும் குடிக்கிற போல் அந்த பாதி டீ, 2 பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிடுவேன். இல்லாட்டி டேட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 11 o'clock போல் நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சோள மாவு வந்துட்டு நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே சோள மாவு வாங்கியிருக்கேன். சோளம் தனியாகவும் வாங்கியிருக்கேன். சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு நான் குழி பணியாரம் மாதிரி செய்ய போகிறேன். குழி பணியாரம் வித் தேங்காய் சட்னி, செம்ம காம்போ, அது செம்ம சூப்பராக இருக்கும். பட் குவான்டிட்டி வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எடுத்துக்கக்கூடாது. குவான்டிட்டி அளவு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு என்னுடைய கேலரிஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். எவ்வளோ கேலரிஸ் நான் எடுத்துக்கணுமோ அதுதான் நான் எடுத்துக்குவேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சோள குழி பணியாரமும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி தேங்காய் சட்னி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை இருந்தது, அதனால் பாலக்கீரை கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எக் வந்துட்டு குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் சாப்பிட போகிறது வந்துட்டு பாலக்கீரை கூட்டுலேயே ஒரே ஒரு கப்பு, ஒரு 150-200 கிராம் அளவுக்கு மட்டும் நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ காலையில் வந்துட்டு மில்லட் தானே எடுத்துக்கிட்டேன். அதனால் 3 வேளை, என்னுடைய 3 நேர வேலைகளையும் பார்த்திங்கன்னா ஒரு வேளையாவது நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மீதி 2 இருக்கிற வேலையில் வந்துட்டு நான் சூப்பு, ஸ்மூத்தி இந்த மாதிரி நான் குடிக்க ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி குடிக்க ட்ரை பண்ணிவிடுவேன். ஏன்னா 3 வேளையும் நம்ம இட்லி, ஒயிட் ரைஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்துட்டு நமக்கு அவ்வளோவா கொஞ்சம் இதுவாகாது. அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் என்னுடைய வெயிட் லாஸில். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 2ல் என்னுடைய லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கூட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கப்பளவுக்கு நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறேன். இதுதான் நான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தான் ஒரு 4:30 அந்த டைமிங்கில் வந்துட்டு டீ எடுத்துக்கிறேன். டீ வந்துட்டு நான் அப்படியே ரொம்ப திக்காக மில்கோடலாம் குடிக்க மாட்டேன். டீயை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குடிக்கிறேன். சும்மா அந்த ஃப்ளேவருக்காக. இல்லாட்டி ஒரு மாதிரி ஹெட்டேக் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சம்திங் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டே ஃபுல்லாக. அதனால் கொஞ்சமாக டீ எடுத்துக்கிறேன். டீ நீங்கள் குடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக சூப்பர் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டீக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் டீ, பிளாக் டீ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். 4:30க்கு வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு டீ, 2 பிஸ்கெட் அது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டின்னர் வந்துட்டு நான் 7:30 அதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். மேக்ஸ் 7 o'clock முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஏன்னா நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும் டைமிங். அதனால் 7:30க்குள்ளே என்னுடைய டின்னர் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் செய்கிறேன். சப்பாத்தி பிசையும் போது நான் எண்ணெய்லாம் எதுவுமே விடலை, சும்மா செய்யும்போது நெய் விட்டு செய்கிறேன். சப்பாத்தி வந்து நான் கோதுமை மாவில் தான் செய்கிறேன். ஏன்னா அந்த சோள மாவு வந்துட்டு காலையில் நான் இது செஞ்சுருந்தேன் இல்லையா, அதில் குழி பணியாரம். அதனால் சும்மா ஆல்டர்னேட்டிவாக ஒரே ஐட்டத்தை வச்சு அப்படியே சும்மா வேறு நம்ம செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வெயிட் லாஸில் இருந்த மாதிரி இருக்காது, வெயிட்டும் குறையும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி எண்ணெய் இல்லாமல் ஜஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நான் சாப்பிட போகிறேன். 2 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். 2 சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்துட்டு நான் மதியம் செஞ்சுருந்த பாலக்கீரை கூட்டு இருந்தது இல்லையா, அதை வச்சு தான் நான் சப்பாத்தி சாப்பிட போகிறேன்.
சப்பாத்திக்கும் பாலக்கீரை கூட்டுக்கும் செம்ம சூப்பராக இருந்தது. அந்த காம்போ வேறு லெவலாக இருந்தது. இன்னொரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் போல் இருந்தது. பட்டு வேண்டாம், டயட்டில் இருக்கும், 2 போதும் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதோட ரெசிபீஸ்லாம் வந்துட்டு என்னுடைய இன்னொரு சேனலில் வந்துட்டு நான் vlog மாதிரி எடுத்திருக்கேன். அதில் நான் ரெசிபீஸ்லாம் போடுறேன், பாலக்கீரை கூட்டு எப்படி செய்யுது அப்படின்ட்டு. ஸோ அந்த சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு vlogs, ஷாப்பிங் ஹாலு, ரிவ்யூஸ் இதெல்லாமே நிறையவே வரும் அதில். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாலக்கீரை கூட்டில் வந்துட்டு நிறைய தாலும் அதுக்கப்புறம் கீரையும் மட்டும்தான் இருந்தது. வேறு எதுவுமே நான் வந்துட்டு ஆட் பண்ணலை. தக்காளி வெங்காயம் இது மட்டும் தான், ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இது மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. ஃபைபரு ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் என்னுடைய டின்னரில். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய டின்னரை 7:30 ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்துட்டு பன்னீர் சப்ஜி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் மற்றவங்க சாப்பிட்டாங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் வெறும் கீரையில் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம 1 month சேலஞ்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு கீழே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச உங்கள் டவுட்ஸை நான் க்ளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட 3rd day வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.